ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கை விட்டுட்டாங்க அந்த 50,00,000 திருடினதில். அதனால் வந்துட்டு தப்பிச்சாச்சு அப்படின்ற பக்கம் ஒரு பக்கம் வந்து சுடர் நினச்சிட்ருக்கேன். ஆனால் மல்லிக்கு கடைசி சான்ஸாக ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி கடைசியாக வந்து வெண்பாவை வச்சு ஒரு வாட்டி பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் ஃபைனலாக ரகு வந்து இப்போ அந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால கடைசியாக இருக்கிற ஒரு சான்ஸை எப்படியாச்சும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ரகுவை வந்து கையோடு பிடிக்கிறதுக்காக நம்ம மல்லி வந்து மறுபடியும் வெண்பாவை விட்டு எப்போதுமே வந்துட்டு சுடர் ஃபோனில் அந்த ஒரு ஆப் வந்து இருக்கும். அந்த ஆப் வந்து நிஷா ஃபோன் மூலியமாக தெரிய வரும் இல்லையா? அதை வந்து இப்போ வந்து நம்ம வெண்பா குட்டி நிஷா ஃபோன் மூலியமாக மல்லிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த லிங்க் அனுப்பவுமே மல்லிக்கு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிடுது. உடனே வந்து இதை நான் சொன்னால் தானே யாருமே நம்ப மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மல்லி வந்து போகிறாங்க. போனால் ரகுவும் சுடரும் பேசிகிட்டு இருக்காங்க. மல்லி வந்து ஜன்னல் வழியாக வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்றாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்துடுறாங்க. நான் சொன்னால் தானே நம்ப மாட்டீங்க, இப்போ எப்படி நீங்கள் நம்பாமல் இருக்கீங்க, நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து வீடியோ எடுக்கவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல நம்ம மல்லிக்கு. இது இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி அவங்க 2 பேரும் என்ன தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்றதுக்காக மல்லி வந்து காதில் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ரகு சொல்கிறான், நான் இங்கேருந்து போக போகிறேன் சுடர், போயிட்டு கொஞ்சம் நாள் கழித்து வர்றேன், வந்து மறுபடியுமே வந்துட்டு கதிரேசன்ட்டேருந்து நம்ம நிறையா பணம் திருட வேண்டியது இருக்குது, எல்லா பணத்தையுமே திருடி நம்ம வந்துட்டு இந்த நாட்டை விட்டே போயிடணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து மல்லி பார்த்துட்றாங்க. மல்லி பார்த்ததுமே, ஓ அப்படியா சங்கதி, இதுக்கு மேலே நீங்கள் எப்படி வந்து தப்பிக்கிறீங்க, எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க வீடியோ ஆதாரமாக. எடுத்ததுமே வந்துட்டு அங்கேருந்து பேசி முடிச்சிடுறாங்க. நான் போயிட்டு கொஞ்ச நாள்லே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரகு, நீ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அந்த மல்லி வேற என்னை ஒரு பாடாக படுத்துவா அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை இதுக்கு மேலே அவள் உன்னை பாடாலாம் எந்த ஒரு பாடாவும் படுத்த மாட்டா. ஏன்னா அவள் தான் நம்ம தான் வெண்பா வச்சு மிரட்டிட்டோம்ல, அதனால் எந்த இதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. முடித்த வேகத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக நம்ம மல்லி அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்ததுமே வந்து விஜய் ஃபோனுக்கு, கதிரேசன் ஃபோனுக்கு, எல்லார் ஃபோனுக்கும் அனுப்பி விட்டுடுறாங்க. ஆனால் வந்து அனுப்பி விட்டது மட்டும் இல்லாமல் அனுப்பி விட்டு ஃபஸ்ட் டெலீட் பண்ணிடுறாங்க. இல்லை இல்லை இவள் வந்து எதனா வந்து ஏஐன்னு கூட சொல்லிவிடுவா, எல்லாருமே வந்து நேரில் வர சொல்லலாம் அப்படின்றதுக்காக நேரில் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன், விஜய்க்கு எல்லாருக்குமே வந்து ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க ஒரு இடத்துக்கு. உடனே விஜய் வந்து, என்ன மல்லி ஆச்சு, எதுக்காக இப்போ என்னை வர சொல்கிறேன், நான் வேலை பிஸியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எந்த வேலை பிஸியாக இருந்தாலும் அதை விட்டுட்டு வாங்க விஜய், முக்கியமானதில் இருக்க, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் இது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இப்போ நீங்கள் வந்தால் மட்டும்தான் வந்து எல்லாமே சரியாகும், இல்லைனா வந்து எதுவுமே சரியாகாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இது எல்லாத்தையுமே கேட்டு மல்லி, நான் வந்ததுக்கப்புறம் நீ எதாவது ஆணுச்சுன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் மல்லின்னு சொல்லிடுறாங்க. இல்லை விஜய், நீங்கள் வந்து தாராளமாக வந்து பாருங்கள், எதனா நடந்துச்சுன்னா என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனடியாக வந்து விஜய் கிளம்பி, கதிரேசன் எல்லாருமே கிளம்பி வர்றாங்க. ஏன்னா மல்லி வந்து இப்போ உடனடியாக வந்து நீங்கள் எல்லாருமே கிளம்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்ததுமே சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் கூட வந்து அதை கேட்கவே இல்லை, ஆனால் இப்போ பார்த்தீங்களா ரகுவும் சுடரும் ஒரே கேங்கு தான், இதுக்கு மேலேயாச்சும் நம்புங்க. வெண்பா இதில் பாம்பு வச்சது, 50,00,000 திருடினது எல்லாமே வந்து அவள் தான் காரணம். இதுக்கு மேலேயும் நீங்கள் நம்பலை அப்படின்னா அது உங்களோட விருப்பன்ற மாதிரி நம்ம மல்லி சொல்லிடுறாங்க. ஏன்னா மல்லி ரொம்பவே வந்து வெறுத்து போயிட்டாங்க. எவ்வளோ தான் பொறுத்து பொறுத்து பார்க்கறது, இவங்களுக்கெல்லாம் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து ரொம்ப வந்து வெறுத்து போயிடுறாங்க. நான் வந்து இதுக்கு மேலே என்னோடய வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன், நீங்கள் ஒரு வாரத்தை கூட யாருமே கேட்கவேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் உள்ளது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. மொத்த பேரும் ஷாக்கு. அட ஆமாம், மல்லி படித்து சொன்னால் நம்ம கேட்கவே இல்லை, ஆனால் வந்து இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுக்கிறாங்க. வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம், எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா
மல்லி ஒரு டைமும் அவ்வளோ வாட்டி ரொம்ப சொன்னாங்க. ஆனால் யாருமே கேட்கவே இல்லை. அப்போ தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க விஜய், இதுக்காக மட்டும்தான் நான் போகிறானே அப்படின்னு சொல்லவுமே மொத்த பேருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா இப்பயாச்சும் உண்மை தெரிய வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கையும் இல்லை காலும் இல்லை. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சோகத்தில் மூழ்கி போய் இருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மல்லி வந்து அப்புறம் சொல்கிறாங்க, விஜய் நான் இதுக்கு மேலே உங்க கூட இருக்க விரும்பலை விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் மல்லின்னு கேட்க, இல்லை விஜய் நான் இப்போ கடைசியாக உங்களை கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் எப்போ கூட என்ன சொன்னீங்க, இது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா நான் உங்க கூட வாழவே மாட்டேன்னு சொன்னீங்களே, எனக்கு அது அவ்வளோ ஹர்ட் ஆகிடுச்சி. என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, காதலிக்கிற எல்லாமே ஓகே விஜய், ஆனால் பட் நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்களே, அதான் என்னோடய பிரச்சனை. இதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்தேன், ஆனால் யாருமே நம்பவே இல்லை. கடைசியில் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க, இது உங்கள் எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாருக்குமே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கே கொண்டு மூஞ்சை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு டைமும் அவ்வளோ நடந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக கேட்டுட்ருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதுவுமே கேட்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரிய வருது. அதனால் பார்ப்போங்க என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மல்லி கடைசியாக ஃபைனலாக ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம மல்லி மென்மேலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாமே வந்து சரியாகும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாங்க என்ன தான் நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வரும்போது தான் நம்ம இது வந்து அவ்வளோ அமைதியாக இருந்தாங்கன்னா இதுக்கு மேலே அமைதியாகவே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.